மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய நிகழ்வு தான் தமிழக அரசியலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு, பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த நிகழ்வை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு மேடை பேச்சில் கலைஞரை பற்றி பேசும்போது, நானும் நீயும் நட்பாக இருந்தோமே அதை பற்றி பேசுவதா, அதேமாரி நம்ம நிறைய இடங்களில் விளையாண்டுருக்கோமே அதை பற்றி பேசுவதா, எதை பற்றி பேசுவது அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் கலைஞரை பற்றி பேசும்போது சொல்லுவார் ஒரு மேடை நிகழ்ச்சியில். அது மாதிரி இப்போது நேற்றைய நிகழ்வு திருமாவளவனை பற்றி பேசுவதா, விஜயை பற்றி பேசுவதா, அல்லது ஆதவ அர்ஜுனை பற்றி பேசுவதா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்குது. நான் முதல்ல ஆதவ அர்ஜுனை பற்றி பேசுகிறோன்னு பார்க்குறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுன் என்ன மனநிலை இருக்கிறதா நீங்கள் உணர்றீங்க இன்றைய கால சூழலில்? கலைஞரும் சிவாஜியும் எப்படி பேசிக்கிட்டாங்க மேடையில் அப்படின்னு சொன்னீங்க. அதில் சிவாஜி ரொம்ப சிறப்பாக பேசியிருப்பார். அந்த நிகழ்வை ஒப்பிட்டதால் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த நிகழ்வு இதுவும் ஒன்றில்லை. அதாவது அதோடைய ஹைலைட் என்ன தெரியுங்களா, அன்றைக்கி உங்கள் அம்மா கையில் சாப்பிட்ட அந்த உணவை பற்றி நான் பேசுவதா, அல்ல பணம் இல்லாமல் உன்னுடைய மோதிரத்தை அடகு வைத்து விட்டு நாம் ரயிலேறி வந்த விஷயத்தை பேசுவதா, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டே போவார். அப்புறம் நீ ஒரு வசனம் ஒன்று எழுதி கொடுத்துட்ட, என்னை விட எதிர்த்தரப்பு அதிகமான வசனம் அது, உடனே நான் கோச்சிக்கிட்டேன், கிடையாது உனக்கு இப்போ இன்னொரு வசனம் எழுதி தரேன், அதை விட பிரம்மாண்டமான வசனம் எழுதி கொடுத்து அதை பற்றி பேசுவதா, இப்படியெல்லாம் பேசிட்டு நீ நிறைய நாள் வாழணும், என் வயசுலேருந்து 2 வயசு எடுத்துக்க, அதாவது எனக்கு முதுமை ஆகிடுத்து, நிறைய வயசு கொடுக்க முடியாது, 2 வயசு நீ எடுத்துக்க அப்படின்னு பேசுவார். அது வேற. அந்த நட்பும் அந்த பாசமும் வெளிப்படுத்தி அந்த நிகழ்வு வேறு. நேற்று நடந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நிகழ்வு வேறு. கடைசி படம் 69வது படம், விஜய் வரப்போகிற படம் நடித்து கொண்டிருக்கிறார். அதான் கடைசி படம், அரசியலுக்கு விடுவேன், இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போது கடைசியாக வெளிவந்த படத்திற்கும் கடைசி படம் என்று அறிவிக்கப்பட்ட அதற்கும் இடையில் ஒரு படம் வந்திருக்குது. அந்த படத்தின் பெயர் அம்பேத்கர். தயாரிப்பாளர் ஆதவ அர்ஜுன், இணை தயாரிப்பாளர் விகடன் நிறுவனத்தார். அதில் ஹீரோ விஜய், வில்லன் யாருன்னு கேளுங்க. வில்லன் யாராக இருக்கும்? வில்லன் திருமாவளவன் தான். பாவம், வில்லனாக்கி விட்டார்கள். நீ யாரை பற்றி பேசுவதுன்னு கேட்டிங்கள, திருமாவளவன் வலிந்து போய் வில்லனாக நடித்து விட்டார். அவர் யாரை வில்லன் நடிக்க சொல்லலை, வில்லனும் நினைக்கல. ஆதவ அர்ஜுனை பற்றி பேசணுன்னா முதல்ல திருமாவளவனை போய் இப்படி யார் சிக்க வச்சது யார்? இந்த படம் பிரம்மாண்டமான வெற்றி. அம்பேத்கர் என்ற படம் பிரம்மாண்டமான வெற்றி. அதனுடைய தயாரிப்பாளர் என்ற முறையில் ஆதவ அர்ஜுனா தன்னை நிலைநிறுத்தி கொண்டார், மார்க்கெட்டிங் செய்து கொண்டார். ஒரு பத்திரிகை நிறுவனம் ஒரு புத்தக வெளியீட்டாளர் எப்படி நடத்தி தங்களுடைய பிராண்டை தூக்கி நிறுத்துறதுன்னு விகடனுக்கு தெரியும், விகடன் நிறுத்தி கொண்டது. ஸோ விகடனுக்கும் சக்ஸஸ். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணால் கூட இந்த புகழ் கிடைத்திருக்காது. விஜய்க்கு நேற்று 3 மணி நேரம் எல்லா மீடியாவும் அதான் பேசினாங்க, லைவ் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3 பேரை சக்ஸஸ். இல்லை சிக்கி கொண்டு தவிப்பது திருமாதான். இதை சிக்க வைத்தது ஆதவ அர்ஜுன். தன்னை ஒரு பெரிய தேர்தல் வியூக வகுப்பாளராக தன்னை காட்டிக்கொள்கிறார். ஏதோ ஏழை எளியவர்களுக்காக ஒரு புதிய சித்தாந்தத்தை உள்ளே புகுத்த பார்க்கிறார். அம்பேத்கர் பெரியாரை பற்றி படித்தேன், நிறைய ரிசர்ச் பண்ணேன், கன்சல்டேஷன் பண்ணேன், அதோடைய விளைவு தாங்கிறாரு. பிரசாந்த் கிஷோர்கிட்ட நான் 2021 பேசினேன் அப்படின்லாம் கூட அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் 2 விஷயத்த என்கிட்ட அன்றைக்கி பேசும்போது சொன்னார். ஒன்று குடும்ப ஆட்சி, இன்னொன்று ஊழல். இந்த 2 பற்றி தான் பேசி மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிறதுமே அதில் குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ பிரசாந்த் கிஷோரோட இவர் டச்சில் இருக்கார், ஆல்ரெடி கட்சிகளோட பயணம் பண்ணியிருக்காரு. 2021-24 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மறைமுகமாக வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது, அப்போது ஆதவ அர்ஜுனை நம்ம குறைத்து மதிப்பிடுறோமா? இப்போ நீங்கள் அவர் சிக்க வச்சுட்டார் அப்படின்லாம் சொல்கிறீங்க, திருமாவளவன் வில்லனாக்கிட்டார் அப்படின்லாம் சொல்றீங்க. பொதுவெளியில் மக்கள் என்ன பார்ப்பாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாரும் இதை யோசிப்பாங்கல்ல. ஆதவ அர்ஜுன் எப்போ கண்டுபிடிச்சாரு குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்லுங்க? அவரு அம்பேத்கரை படிச்சிருக்கிறேன், பெரியாரை படிச்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் படித்திருக்கிறார். 2014 யார் சந்திச்சார்? பிரசாந்த் கிஷோரை. மோடியோட வெற்றி என்ன சொல்றாரு? குடும்ப ஆட்சி, ஊழல் செய்ய ஆட்சி, இந்த 2 எதிர்த்து மோடி தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார். அதை ஏன் இங்கே ஃபாலோ பண்ண முடியுதுன்னு கேட்குறாரு. நேற்று மீட்டிங்கில் தானே கேட்டார். சரி,
அது எப்போ கண்டுபிடிச்சார்? இந்த ஆதவ் அர்ஜுன் இந்த விவகாரத்தை எப்போது கண்டுபிடித்தார்? தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடைபெறுகிறது என்று சொல்கிறார். அது எப்போது கண்டுபிடித்தார்? ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளை பயணிக்கும் போது கண்டுபிடிச்சாரோ என்னமோ, இல்லை அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வேலை பார்த்தனால அப்போ கண்டுபிடிச்சாரோ என்னமோ, அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியது. அல்ல, தன்னுடைய அதிகார பசி, தன்னுடைய அதிகார வேட்கைக்கு முட்டுக்கட்டை போட்டதுமே மன்னராட்சி கண்ணுக்கு தெரியுது, ஊழலாட்சி கண்ணுக்கு தெரியுது, குடும்ப ஆட்சி கண்ணுக்கு தெரியுது. நான் என்ன கேட்குறேன், 2000 மீட்டிங்கில் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க, மக்களும் கவனித்திருப்பார்கள். 2016, 2019, 2021 3 யுத்தங்களை சந்தித்து விட்டு நான் இங்கே நிற்கிறேன். அந்த 3 யுத்தம் யாருக்கு நடத்துனீங்க சொல்லுங்க? அவருக்காக அவர் நடத்தி இருந்திருக்கலாம், அல்லது வந்து நடத்திருக்கலாம். அப்படி கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. அவரு எனக்கு எப்போ புத்தி தெளிஞ்சிச்சுன்னு சொல்லணும், எப்போது தெளிவடைந்தேன்னு சொன்னால் அது நியாயம். 2016 திமுகவுக்காக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணீங்க, 2019 திமுக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணீங்க, 2021 திமுக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணீங்க. 3 தேர்தலிலும் திமுக உழைத்தவர் தான் ஆதவ் அர்ஜுன். மறுக்க மாட்டீங்களா? சரி, இந்த 3 முறை நீங்கள் வந்து இந்த திமுக உழைத்த போது குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி, ஊழலாட்சின்னு தெரியாதா? சொல்லுங்க, எப்படி தெரியாம போச்சு உங்களுக்கு? 2016 ஸ்டாலின் யாரு? சுயம்பாக வந்த தலைவரா? எங்கேயோ நாகப்பட்டினத்தில் கிளை செயலராக வந்த தலைவர் வந்து இங்க தலைவராக இருந்தார் திமுக. எங்க இருந்தார் ஸ்டாலின்? இல்ல அப்ப உணரல, இப்ப உணர்ந்திருக்காரு. கலைஞருடைய மகன் மு.க. ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் மகன் உதயநிதி. உழைச்சிங்களா இல்லையா? உங்களுக்கு எம்பி பதவி திமுகவில் தர மறுக்கிறார்கள் என்ற பிறகு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போனீங்க. சரி, கட்சிக்கு போனீங்க, அங்க பொது தொகுதி கேட்டு அங்கேயும் மறுக்கப்படுகிறது. திமுகவில் உங்களுக்கு எம்பி தர மறுக்கிறார்கள். சரி, விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்து ஒரு எம்பி ஆகிவிடலாம், டெல்லியில் பாலிடிக்ஸ் பண்ணலாம்னு ஆசைப்பட்டீங்க, பொது தொகுதி தர மறுத்து விட்டார்கள். அப்படி கிடையாது, பொது தொகுதியில் 2 தொகுதி உங்களுக்கு, ஒன்று தனி தொகுதி, ஒன்று பொது தொகுதி வாங்கிக்கினாங்க. அங்கே விடுதலை சிறுத்தை கட்சியில் தான் பிரச்சனை வந்தது. நமக்கான தொகுதி, நம்ம இந்த கட்சி எந்த கட்சி? நமக்கான மக்களுக்கான கட்சி. இந்த கட்சியில் போய் 2 தொகுதி நீங்கள் வந்து, ஒன்று ஏன் நீங்கள் பொது தொகுதி வாங்குறீங்க, 3 வாங்கிக்கங்க, 2 நம்ம தொகுதி விட்டு தரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கட்சி முடிவெடுத்த பிறகு பொது தொகுதி கிடைக்காமல் போனது. அப்போது உங்களுக்கு திமுகவில் எம்பி இல்லை, விடுதலை சிறுத்தை கட்சி எம்பி கிடைக்கல, உடனே மன்னராட்சி. ஆமாம் சார், இப்போது தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார், இப்போ மன்னராட்சின்னு ஏன் அந்த ஒரு முடிவுக்கு வராருன்னா, அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, அரசியல் ஆசை இருக்குது அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாகவே வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ தொடர்ந்து இருக்கிறவங்களே தான் இருக்கணுமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. குடும்ப ஆட்சின்னு அதனால தான் அவர் விமர்சிக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக எம்பிக்கு முயற்சி பண்ணார், எம்பிக்கும் வாய்ப்பு கொடுக்கல. அப்படிங்கும்போது அவர் அடுத்து என்ன பேசுவார்? அப்போ அதற்கான ஒரு கொள்கையை உருவாக்கணும், அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும்னு நினைக்கிறார். இது ஏதாவது தப்பா? விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏதாவது ஒரு சங்கடத்தை கொடுக்கும்னு அவர் எப்படி இதை யோசிச்சு அதை பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? விடுதலை சிறுத்தை கட்சி எந்த கூட்டணியில் இருக்குது? திமுக தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொழில் தீர்மானம் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, பரிதாபத்தினுடைய உச்சத்தில் இருக்காரு. நேற்று கொடுக்குறார், இன்னைக்கு கூட 8 பக்கம் அறிக்கை கொடுக்குறார், 2 மாதமாக இதான் கொடுத்துட்டு இருக்காரு. ஏங்க, அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறார் ஆதவ் அர்ஜுன் கிட்ட. ஆனால் அரசியல் பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக இன்னைக்கு காலையில் பேட்டி கொடுத்தார். திரும்ப சென்னை விமான நிலையத்தில் நீ பேட்டி கொடுத்துருக்க. அப்போது உங்கள் கட்சி தலைவரை நீங்கள் என்ன மதிக்கிறீங்க? ஒரு நூல் அளவுக்காக நீங்கள் மதிக்கிறீங்களா? குறைந்தபட்சம் கட்சியினுடைய தலைவர் அவர் என்ன சொன்னார், நம்ம அந்த கூட்டணியில் இருக்கிறோமே, அந்த கூட்டணிக்கு மரியாதை கொடுக்கணுமேனு கூட இல்லாமல் நீங்கள் வந்து அரசியல் பேசுகிறீங்க. முழுக்க அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழா, அந்த மேடை வந்து அம்பேத்கர் நூல் வெளியிட்ட மேடையாக இருந்தது, திமுக கூட்டணிக்கு எதிரான மேடையாக இருந்தது. இல்லை, அவர் ஆதவ் அர்ஜுன் சொல்கிற இந்த மேடையை நான் எதுக்காக உருவாக்கணுங்கிறதே அவர் நேற்று வெளிப்படையாக சொல்லிட்டாரு. யார்? ஆதவ் அர்ஜுன். நேற்று ஏங்க, அதுதான் சொல்கிறேன், ஆதவ் அர்ஜுன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தி கொண்ட மேடை. நானும் மறுக்கலையே. இல்லை, இப்போ இந்த தருணம், இந்த இன்சிடென்ட் கூட இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து அவர் வைக்கிறாரு, திருமாவளவனுக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவர் வைக்கிறார். இதுக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். 2 நாளைக்கு முன்னாடி கூட அவருடைய ட்விட்டர் பதிவில் என்ன போடுறாரு, இந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வந்து அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் ரொம்ப மும்முரமாக வேலை பார்க்குறாங்க, இந்த மழை நிவாரண பணிகள் அப்படி நீங்கள் ஏன் ஆட்களை போட்டு வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்த திமுக அரசாங்கத்தை பற்றி பேசுறாரு. இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை கோட் பண்ணி அரசாங்கத்தை பற்றி பேசுகிறார். அப்போ இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியுது. திருமாவளவன் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, இது அவருடைய கருத்து,
எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அப்பயுமே அவர் அந்த கருத்தை தான் நிற்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், அதாவது திருமாவளவன் வந்து அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. பத்திரிகையாளர்கள் மத்தியில் வந்து கோபப்படாமல் எத்தனை கடுமையான கேள்வி நீங்கள் வந்து அவர் நிலைக்குள்ளேயே செய்கிற கேள்வி கேட்டாலும் பதட்டப்படாமல், கோபப்படாமல், ஆத்திரப்படாமல் பேட்டி அளிக்கக்கூடிய தலைவர். நீங்கள் விஜய் வந்து மாநாட்டில் திராவிட மாடல் என்று ஒரு போலி மாடல், கொள்ளையடிக்கிற மாடல் என்று பேசியதற்காக நீங்கள் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி எதிரிகள் காய் நகர்த்துகிறார்கள், இந்த கூட்டணி உடைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள், வேறு சாயம் பூசுகிறார்கள், இப்படியெல்லாம் பேசின திருமாவளவன் தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு மறுத்து விட்டார். அவரே சொன்னார், நானே மறுத்து விட்டேன், விகடன் நிறுவனத்தின்னு சொல்லிவிட்டேன், நானே மறுத்து விட்டேன்னு சொல்கிறார். அப்போது அந்த கூட்டணிக்கு பாதகம் வரக்கூடாதுன்னு கட்சி தலைவர் நினைப்பார். அந்த கட்சியில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர் கூட்டணிக்கு எதிராக பேசுவார். மழை வெள்ளம் வந்தால் பூத்துக்கு நீங்கள் வந்து இடைத்தேர்தலில் எப்படி நீங்கள் அணுகிறீங்களோ அதே மாதிரி அணுகுங்கன்னு சொல்லுவாரா? நான் கேட்குறேன், விடுதலை சிறுத்தை எம்பி யார்? விழுப்புரத்துக்கு அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் விழுப்புரம். அதில் பாதிக்கப்பட்ட எம்பி யார்? ரவிக்குமார், விடுதலை சிறுத்தை கட்சி எம்பி. ஏன் அவங்க போய் இந்த பூத்தாக உக்காந்து போய் நிவாரணம் கொடுத்தா மக்கள் வாங்க மாட்டாங்களா? ஏன் திமுக போய் தான் பூத்தாக கமிட்டி அமைக்கணுமா? ஏன் நீங்கள் 117 மாவட்ட செயலாளர் இருக்கிறீங்க விடுதலை சிறுத்தை? உங்களுடைய கோட்டை விழுப்புரம் தானே, உங்களுடைய கோட்டை சிதம்பரம், உங்கள் தலைவர் வந்து சிதம்பரம் தொகுதி தானே. 2 மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சுல, கடலூரும் இதுவும் விழுப்புரமும். நீங்கள் போய் இறங்கி வேலை பார்க்க வேண்டியதானே? ஏன் நீங்கள் நிவாரணம் கொடுத்தா மக்கள் வந்து ஐயோ வேண்டாம் திமுக தான் கொடுக்க வேண்டும், நீங்கள் அதிகாரத்தில் பங்கு பெறவில்லைன்னு சொல்லுவாங்களா? இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், இப்போ நிலை குலைந்து விட்டாரா திருமாவளவன்? அப்போ ஆதவர்ஜுனை பார்த்து அப்படி என்ன அவருக்கு அப்படி தோணி இருக்குன்னு நான் கேட்குறேன். அதுதான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறார்ல, நான் யார் கட்டுப்பாட்டில் இல்லாத தலைவர்னு. இதுவரை யார் கட்டுப்பாட்டில் இல்லாத தலைவர் தான் ஒரு ஆதவர்ஜுன் மீது நீங்கள் நோட்டீஸ் அனுப்புங்கிறார், விளக்கம் கேட்க போங்கிறார். இன்னைக்கு காலையில் எதுக்கு நீங்கள் விளக்கம் கேட்க நோட்டீஸ் அனுப்பணும்? நான் முதல்ல 2-3 பேட்டியிலே சொல்லியிருப்பேன், அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா என்பது ஒரு பொதுவான தலைவருக்கானது. அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்பேன் என்று திருமாவளவன் முன் வந்திருக்க வேண்டும். அவரே நேற்று 8 பக்க அறிக்கை சொல்கிறார், கொள்கை முரண்பாடு உள்ள எதிரும் புதிருமாக இருப்பவர்கள் பொது மேடையில் சந்திப்பதும் தவிர்க்க முடியாதுங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு கொண்டவர் ஏன் போயிட்டு கலந்துக்க வேண்டியதானே? இன்சிடென்ட்ல திருமாவளவன் பங்கேற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கலந்து விடணும். நேற்று அந்த மேடையில் கலந்து கொண்டு விஜய் பேசிய உடன்பாடுகள் வெளியே வந்து பேட்டி கொடுத்துருக்கலாம். இங்கே ஜெயலலிதா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுங்க. முதல்ல போய் பார்த்தா யார் தெரியுமா? எதிர் முகாமிலேருந்து பார்த்தவர் யார் தெரியுமா? திருமாவளவன் போய் பார்த்தாரு. யாரும் போய் அவர் வந்து கொச்சைப்படுத்தலையே. நீங்கள் எது நாகரிகம் எது நாகரிகம் இல்லைன்னு எல்லோருக்கும் தெரியும். அப்போ அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விஜய் என்ன ஒன்றா பேசலாம். நேற்று திருமாவளவன் வந்திருந்தால் விஜய் இப்படி பேசியிருக்க மாட்டார், நிச்சயமாக பேசியிருக்க மாட்டார். இந்த மேடையில் அதில் திருமாவளவன் பதிலடி கொடுத்துருப்பார். அப்போது இந்த எனக்கு திருமாவளவன் வந்து வருவதற்கு ப்ரெஷர் இருக்குது, கட்டுப்பாடு இருக்கிறது, அவர் மனசாட்சியெல்லாம் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்ல வைக்கிறாங்களே யார்? ஆதவர்ஜுன் பேசுகிறார், அதே வார்த்தையை வழிமொழிகிறார் விஜய். அப்போ என்ன அர்த்தம்? ப்ரெஷர் ஏன் அவருக்கு? எந்த கட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதிர் முகாமில் இருக்கிற நபர்களை சந்திக்க தயங்கியதே கிடையாது. இல்லை, அதான் இப்போ நீங்கள் தொடர்ந்து திருமாவளவனை 20 வருஷமா 25 வருஷமா நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஆதவர்ஜுன் சொன்னது போல அதே விஷயத்த விஜயும் சொன்னது போல அவருடைய மனசாட்சி நேற்று அந்த நிகழ்வில் தான் இருந்திருக்குமா? சத்தியமாக கிடையாது. அவர்கிட்ட போயிருந்துருக்கலாம். அதனால ஆதவர்ஜுன் வந்து எப்படி தெரியுங்களா, நீங்கள் ஆதவர்ஜுன் இந்த கட்சியில் இருப்பார்னு நினைக்கிறீங்களா? எழுதி தரேன், எவ்வளோ நாள் நீடிப்பார்னு பாருங்கள். திருமாவளவன் கோச்சிக்க மாட்டார். தம்பி வா, நீங்கள் வந்து எங்கே ஒன்றா இருங்க, நல்லா இருங்க, நம் நண்பர்களாக இருப்போம். நீங்கள் வந்து முழுக்க திமுக எதிர்ப்பு மனநிலைக்கு போயிட்டீங்க. எங்கள் கட்சியில் இருக்கிற ஆளு ஷானவாசோ, சிந்தனை செல்வனோ, SS பாலாஜியோ இப்படி அல்ல, ரவிக்குமார் அப்படி அல்ல, வன்னியரசு அப்படி அல்ல. நேற்று என்ன சொல்கிறாரு? நேற்று ஆளு ஷானவாஸ் புதிய தலைமுறையில் நேர்படு பேசல அந்த நூல் வெளியிட்ட நிகழ்ச்சியின் போது கலந்து கொள்கிற ஆளு ஷானவாஸ் சொல்கிறார், விஜய் ஒரு கூத்தாடி, எங்களுடைய தலைவரை அசிங்கப்படுத்தி விட்டார், அவமானப்படுத்தி விட்டார், அவருக்கு என்ன பிரஷர் இருக்கு? இல்ல இப்போ ஆளூர் ஷானவாஸ் சொன்ன ஸ்டேட்மென்ட் விஜய் ஒரு கூத்தாடின்னு சொல்லக்கூடிய ஆளூர் ஷானவாசனுடைய கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா? அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா மாறி இருக்காரு, இதே விஷயத்த வேற தலைவருக்கு நம்ம சொன்னா ஏற்றுக்கொள்வோமா அப்படிங்கறதெல்லாம் ஆளூர் ஷானவாசுக்கு தெரியாதா? விஜயை நம்ம என்னவா கன்சிடர் பண்றோம்? அப்போ அவமானப்படுத்தி விட்டார். இப்ப திருமாவளவன் அந்த நூல் வெளியீட்டு விழால நிகழ்ச்சியில பங்கேற்காது கூட விஜய் அவமானப்படுத்தி விட்டார் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போறோம்ல. அப்ப யார் இந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுறார்? ஆளூர் ஷானவாஸ் சொன்னது மொத்தத்தையும் நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஒரே வார்த்தை, அவருக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னதை அவரால் தாங்க முடியல. அந்த கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக தாங்க முடியாமல் சொல்கிறார். அந்த ஸ்டாண்டை கூட திருமாவளவன் சொல்லேங்க, என்னை அவமானப்படுத்தி விட்டார் தம்பி விஜய்னு சொல்ல முடியலையே.
அவருடைய கருத்துங்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளுங்கிறாரு. ஏங்க நீங்கள் 8 பக்க அறிக்கையில் திருமாவளவன் விட்ட அறிக்கையில் நீங்கள் கொஞ்சமாச்சும் ஏதாவது, நேற்று நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மலிந்த அறிக்கை தன்னில விளக்கத்தை கொடுக்கல, தன்னை வந்து எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திய விளக்கம் கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஒரு நாளேடு எனக்கு எதிராக சாயம் பூசியது, என்னை பற்றி தலைப்புச் செய்தி வெளியிட மறுத்த அந்த நாளிதழ் அன்னைக்கு வெளியிட்டது, அதுக்கு ஒரு கலர் பூசியதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. 10-15 கேள்வி கேட்குறாரு. அந்த பத்திரிகை கூண்டு நிறுத்தினார். அதே இதில் வந்து ராஜ்நாத் சிங்கும் மு.க. ஸ்டாலினும் ஒரே மேடையில் ஏறினார்கள், அதை பற்றி யாராவது கேள்வி கேட்டார்களா அப்படின்னு மு.க. ஸ்டாலின் கூண்டு நிறுத்தினார். அடுத்து விகடன் நிறுவனம், நான் 1 வருடத்திற்கு முன்பே, விஜய்க்கு முன்பே அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பேன் என்று சொன்ன பிறகு என்னை வந்து ஒதுக்கி வைத்து விட்டு விஜய் அழைத்தது ஏன் என்று விகடனை பார்த்து யாராவது கேள்வி கேட்டார்களா? நான் வந்து சொன்னேன், அந்த நூல் வெளியீட்டு விழாக்கு பிறகு இன்னொரு அறிமுக விழா இங்கே நான் வந்துக்கிறேன், விகடன் மறுத்து விட்டது அப்படின்னு சூழ்நிலை. அப்போ விஜய் அடுத்து விஜய் சொல்லலாம், விஜய் இப்படி சொல்லியிருக்கணும், நான் வேண்டாம் திருமாவளவனை வைத்துக் கொள்ளுங்கள் என்று விஜய் சொல்லியிருக்க கூடாதா? விகடன் அதை கேட்டிருக்க கூடாதா? இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரு. நான் கேட்குறேன், ஒரு நிறுவனம் யாரை கூப்பிட வேணும் கூப்பிட வேணும், உங்களை கூப்பிட மாட்டேன்னு மறுத்தாங்களா? சார் விஜய் வராரு, நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னாங்களா? விகடன் நிறுவனம் அப்படி சொன்னால் விகடன் நிறுத்தி நீங்கள் குறை சொல்லலாம், நீங்களும் பங்கேற்க வேண்டியது தானே. அப்போது அந்த நிலை தடுமாற்றம் ஏன் வந்தது? உங்களுக்கு இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு மாநாட்டில் விஜய் பேசிய பேச்சு திராவிட மாடல் போலியானது. ஒரு பக்கம் அரசியலமைப்பு சட்டம், இன்னொரு பக்கம் பகவத்கீதை, இப்படி புரிதலற்ற ஒரு நபரை நாங்கள் வந்து பின்தொடர முடியாது, ஆதரிக்க முடியாதுன்னு சொன்னது யார்? திருமாவளவன் தானே. அப்போ அந்த மாநாட்டில் பேசினது பிறகு இவ்வளோ பேட்டி கொடுத்துட்டு இந்த நூல் வெளியீட்டில் போக மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, அந்தோடு நிற்க வேண்டியதானே. என்னுடைய கட்சி பொதுச் செயலாளர், சரி விட்டுருங்க, கலந்துக்கிட்டார்ல, இன்றைக்கி ஒரு நூல் வெளியீட்டில் நடக்குது விடுதலை சிறுத்தை தலைமை கழகத்தில். அந்த நூல் வெளியீட்டில் அது அம்பேத்கரை பற்றின நூல் தான். அதில் ஏன் ஆதவர்ஜுனா பேர் போடாமல் வச்சு இன்விடேஷனு? ஏன் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஏன் கலந்துக்கல? ஏன் அவர் கூப்பிடல? முழுக்க முழுக்க திமுகவுடைய எதிர்ப்பு மனநிலையில் ஆதவர்ஜுனா தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த மனநிலையில் திருமாவளவன் இருக்கிறாரா தெரியாது. கூட்டணி விட்டு வெளியே போகிறார்களா இப்போ சொல்ல முடியாது. நாளைக்கு கூட்டணி விட்டு வெளியே போவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது, வாய்ப்பு இல்லாமல் இங்கே கூட தொடரலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஆதவர்ஜுனுடைய நிலைமை வேறு, விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகள் வேறு, தொண்டர்கள் வேறு. அவர் ஒரு பணக்காரர் ஆதவர்ஜுன், நாளைக்கு எந்த கட்சிக்கு ஒன்றா போகலாம், விஜய் கட்சிக்கு போகலாம். எம்பியாக ஆசைப்பட்டார், திமுக கொடுக்கல, விடுதலை சிறுத்தைக்கு வந்தார். இங்கேயும் எம்பியாக ஆசைப்பட்டார், கிடைக்கல. இப்போ அடுத்த இலக்கு விஜய் கட்சி, அவ்வளோதான் அவர் இலக்கு. அவர் பணம் இருக்கிறது, என்ன வேணாலும் அவர் சமாளிக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகிட்ட இவ்வளோ இவர்கிட்ட ஆதவர்ஜுன்கிட்ட இருக்கிற பணம் இருக்கா? அந்த சொல்லியது பிறகு தான் 8 பக்க அறிக்கை விட்டுருக்காரு. உண்மையாலுமே ப்ரெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை திருமாவளவன் சொன்னது போல் நான் யாருக்கும் வந்து கட்டுப்படுற ஆள் கிடையாது, ஆதவர்ஜுனுக்கோ அல்லது திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்கிற கருத்துக்கோ நான் வந்து உடன்பாடுற ஆள் இல்லை அப்படிங்கிறது அவர் சொல்கிறார்ல, அதை வந்து நீங்கள் ஏற்கிறீங்களா? திமுக பற்றி கூட்டணியில் இருப்பதால் விமர்சிக்கக்கூடாது. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன், ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.